டைரக்டர் சிவகுமார் முருகேசன் டைரக்ஷனில் ஆக்டர் ராதிகா அவர்கள் லீட் ரோலில் நடித்து ரிலீஸ் ஆகி இப்போ தியேட்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்க படம் தான் தாய் கிழவி. தாய் கிழவி படம் 2 வாரங்கள் கடந்து இன்னமும் தியேட்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. இந்த படத்தை நம்ம எஸ்கே சிவகார்த்திகேயன் அவர்கள் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாரு. இப்போ தாய் கிழவி படத்துடைய மிகப்பெரிய சக்ஸஸை தாய் கிழவி மூவி டீம் இப்போ கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் இப்போ சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க மூவி டீம். தாய் கிழவி படத்தை டைரக்ஷன் பண்ண டைரக்டர் சிவகுமார் முருகேசன் இதுதான் நம்ம எஸ்கே சிவகார்த்திகேயன் அவர்களுடைய சேயோன் படத்தையும் டைரக்ஷன் பண்ணுறாரு. இந்த சேயோன் படம் தான் நம்ம சிவகார்த்திகேயனுடைய 26வது படம். தாய் கிழவி அப்படிங்கிற ஒரு சூப்பர் ஹிட்டான படத்தை கொடுத்துருக்க டைரக்டர் சிவகுமார் முருகேசன் நம்ம எஸ்கே சிவகார்த்திகேயனை வச்சு சேயோன் படத்தை எப்படி தரப்போறாரு அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆக்டர் கலையரசன் ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் கொலைச்சேவல். இந்த படம் மார்ச் 13 தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். டைரக்டர் கிஷோர் குமார் டைரக்ஷன் பண்ணியிருக்க ஒரு புது படம் தான் ஹார்டின். இன்னைக்கு ஹார்டின் படத்துடைய அஃபிஷியல் டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் ப்ளஸ் இந்த படத்துடைய ஹீரோயின்ஸுடைய இன்ட்ரோடக்ஷனோட இந்த வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஹார்டின் படத்தில் சனத் அப்படிங்கிற ஒரு புதுமுக நடிகர் ஹீரோவாக நடிக்கிறாரு. இந்த படத்தில் ஆக்டர் மனோடா செபாஸ்டின், ஆக்டர் யமா அப்படின்னு 2 ஹீரோயின்ஸ் இந்த படத்தில் நடிக்கிறாங்க. இப்போ இந்த படத்துடைய அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் டீசரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யூடியூப்ல இந்த டீசர் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். கூடிய சீக்கிரம் இந்த ஹார்டின் அப்படிங்கிற படத்துடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். ஆக்டர் பிரியங்கா மோகன் லீட் ரோலில் நடிச்சிருக்க படம் தான் மேட் இன் கொரியா. மேட் இன் கொரியா படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலர் லான்ச் ஈவெண்ட் இன்றைக்கி நடந்திருக்கு. அந்த ட்ரைலர் லான்ச் ஈவெண்ட் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை இப்போ சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க மூவி டீம். இப்போ மேட் இன் கொரியா அப்படிங்கிற இந்த படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரை இப்போ யூடியூப்லையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். ட்ரைலர் ரொம்ப சூப்பராகவும் ஃபீல் குட்டாகவும் இருக்குது. சின்ன வயசுலேருந்து எப்படியாச்சும் கொரியாவுக்கு போகணும் அப்படின்னு ரொம்பவே ஆசைப்படுற ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுடைய ஆசை நிறைவேறிச்சா, அவள் கொரியாவுக்கு போனாலா, அவளுடைய லைஃப்பில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு கதையாக தான் இந்த மேட் இன் கொரியா அப்படிங்கிற படத்தை எடுத்திருக்காங்க. ஒரு பொண்ணு அவளுடைய கனவை ஜெயிக்கிறதுக்காக எந்த அளவுக்கு போவா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கதையோட கான்செப்ட் இருக்குது. ட்ரைலரை ரொம்ப சூப்பராகவே கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆக்டர் பிரியங்கா மோகன் லீட் ரோலில் நடிச்சிருக்க மேட் இன் கொரியா அப்படிங்கிற இந்த படம் டைரெக்டாக நெட்ஃப்ளிக்ஸில் மார்ச் 12 ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகலை. ஜீவா ஹீரோ நடிச்சு ரிலீஸான தம்பி தலைவர் தலைமையில் படம் ரிலீஸ் ஆகி இன்னியோட 50 நாள் ஆகுது. அதை கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் செல்வராகவன் ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் மனிதன் தெய்வமாகலாம். இந்த படத்துடைய ஃபுல் ஷூட்டிங் ஒர்க்குமே முடிஞ்சு டப்பிங் கூட கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி மனிதன் தெய்வமாகலாம் படத்துடைய அஃபிஷியல் டீசரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். டீசர் ரொம்ப சூப்பராகவும் பெஸ்ட்டாகவும் இருக்குது. இந்த டீசர் இப்போ யூடியூப் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். கூடிய சீக்கிரம் இந்த படத்துடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். நடிகரும் மற்றும் டிவிகே கட்சி தலைவர் விஜய் அவர்கள், நடிகை த்ரிஷா அவர்கள் இவங்க 2 பேரும் ஒன்றா ஒரே காரில் இப்போ சென்னையில் நடந்த ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்காங்க. 2 பேரும் மேட்சுக்கு மேட்சாக ஒரே கலர் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போயிருக்காங்க. போன வாரம் தான் விஜய் அவர்களுடைய ஒய்ஃப் சங்கீதா அவர்கள் டைவர்ஸ் கொடுக்க போகிறதா கோர்ட்டில் அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஏற்கனவே சோசியல் மீடியாவில் ஃபுல்லாக த்ரிஷாவுக்கும் விஜய்க்கும் ஒருவித ரிலேஷன்ஷிப் இருக்குது. அதனால தான் விஜய் அவர்களுடைய ஒய்ஃப் சங்கீதா அவர்கள் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு தகவல் வந்துச்சு. அப்படிலாம் ஒன்றும் இருக்காது, இது வேறு ஏதோ காரணம் அப்படின்னு நினச்சா ஒரு வாரம் கழிச்சு இப்போ இவங்க 2 பேரும் ஜோடியாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறத பார்த்து அப்போ இது கன்ஃபார்ம் தான், இதனால தான் அவங்க டைவர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு இப்போ நான் உட்பட எல்லாருமே புலம்ப ஆரம்பிச்சாச்சு. தலைவர் இப்படியெல்லாம் பண்ணுறவர் இல்லையே, ஏன்ப்பா இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு. கல்யாணம் பண்ண ஒரு பொண்ணு விட்டுட்டு இன்னொரு பொண்ணு கூட போகிறது ரொம்பவே தப்பான விஷயம். அதுவும் அவருக்கு பையன் ஒரு பொண்ணு அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. அவங்க வாழ்க்கையெல்லாம் பார்க்காம இப்படி விஜய் பண்ணுவார் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இவங்க ஃபங்க்ஷனுக்கு தான்ப்பா ஜோடியாக போனாங்க, மற்றபடி இவங்களுக்குள்ள ஒன்றும் இல்லை அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் இவங்களுக்குள்ள இருக்குது இல்லை அப்படிங்கிறத தளபதி விஜய் அவர்களும் த்ரிஷா அவர்களும் தெளிவான அறிக்கையை ரிலீஸ் பண்ணால் தான் தெரியும். ஒரு சராசரியான ஆளாக இருந்தால் இதை கண்டுக்காமல் நம்ம கடந்து போயிடலாம். ஆனால் ரசிகர்கள் மட்டுமே கொண்டாடிட்டு இருந்த ஒரு நடிகர் இப்போ நாட்டு மக்கள் கொண்டாடுற ஒரு அரசியல் தலைவராக மாறி இருக்காரு. அப்படி ஒரு தலைவராக இருக்கிறவர் எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும். ஆனால் தலைவரே இப்படி பண்ணுறாரு, தொண்டர்கள் நாமளும் அதை பண்ணுவோம் அப்படின்னு தொண்டர்களும் அதை பற்றி நினச்சா நாடு என்ன ஆகும்? உடனடியாக தளபதி விஜய் அவர்களும் த்ரிஷா அவர்களும் ஏதாவது ஒரு அறிக்கையை ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். எங்களுக்குள்ளே எதுவும் இல்லை, ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கும் அப்படின்னு இப்படி சொல்லுவாங்களா, இல்லை 2 பேருமே கல்யாணம் பூர்ணிக்கு போகிறோம் அப்படிங்கிற ஒரு அறிக்கையை ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு வரக்கூடிய நாட்களில் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மம்முட்டி அவர்கள் ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் பாதயாத்ரா. இன்றைக்கி பாதயாத்ரா படத்துடைய ஃபுல் ஷூட்டிங் ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். அதுக்காக மொத்த மூவி டீமும் எடுத்துக்கிட்ட ஒரு ஃபோட்டோவையும் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க மூவி டீம். கூடிய சீக்கிரம் இந்த படத்தை நம்ம தியேட்டரில் எதிர்பார்க்கலாம். மியூசிக் டைரக்டர் சாய் அபியங்கர் அவருடைய புது ஆல்பம் சாங் தான் பவளமல்லி. இந்த பவளமல்லி சாங்கில் ஆக்டர் கைலூல் ஓவர் அவர்கள் தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த பவளமல்லி சாங் இன்றைக்கி 7 PM ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹிப்ஹாப் தமிழா ஆதி டைரக்ஷன் பண்ணி அவரு ஹீரோவை நடித்து அவரே மியூசிக் பண்ணியிருக்க படம் தான் மியூசியம் முறுக்கு பார்ட் 2. இன்றைக்கி மியூசியம் முறுக்கு பார்ட் 2 படத்துடைய அஃபிஷியல் ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சாங்கு செம்ம வைபா சூப்பராக இருக்குது. இப்போ இந்த சாங் யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். டைரக்டர் துரை செந்தில்குமார் டைரக்ஷனில் லெஜண்ட் சரவணனாச்சி ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் லீடர். இது நம்ம சரவணனாச்சி ஹீரோவை நடிக்கிற 2வது படம். இன்றைக்கி லெஜண்ட் படத்துடைய அஃபிஷியல் டீசரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம்.
டீசர் வெறித்தனமாக ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த படத்தில் ஆக்டர் ஆண்ட்ரியா அவர்களும் ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆக்டர் ஷியாம், ஆக்டர் லால் அப்படின்னு 3 பவர்ஃபுல் ஆக்டர்ஸும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. டீசர் ரொம்ப சூப்பராகவும் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்குது. லீடர் படத்துடைய அஃபிஷியல் டீசர் இப்போ யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். ஜிவி பிரகாஷ் ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் ஹாப்பிராஜ் படம் மார்ச் 27 தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். தெலுங்கு ஆக்டர் விராட் கரண் ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் நாகபந்தம். இந்த படத்தில் ஹீரோயினா ஆக்டர் நாபா நடேஷ் அவர்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் அவங்களுடைய கேரக்டர் நேம் பார்வதி அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க மட்டும் இல்லாமல் ஆக்டர் ஐஸ்வர்யா மேனன் அவர்களும் நாகபந்தம் படத்தில் ஒன் ஆஃப் த ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. நாகபந்தம் படத்துடைய அஃபிஷியல் ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங் 15 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். கேஜிஎஃப் ராக்கிங் ஸ்டார் யாஷி ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் டாக்ஸிக் படம் மார்ச் 19 தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ரிலீஸ் டேட்டை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. டாக்ஸிக் படம் ஜூன் 4 வேர்ல்டு வைடாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இப்போ டாக்ஸிக் படம் ரிலீஸ் டேட்டை சேஞ்ச் பண்ண காரணத்தினால ஆக்டர் பவன் கல்யாண் ஹீரோவை நடிச்சிருக்க உஸ்தாத் பகத் சிங் படம் டாக்ஸிக் படம் ரிலீஸ் ஆகிறதா சொன்ன அந்த மார்ச் 19 டேட்டில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. உஸ்தாத் பகத் சிங் படம் மார்ச் 26 தான் ரிலீஸ் ஆகிறதா இருந்துச்சு. இப்போ டாக்ஸிக் படத்துடைய ரிலீஸ் டேட் சேஞ்ச் ஆன காரணத்தினால இந்த டேட்டை லாக் பண்ணிட்டாங்க. பவன் கல்யாண் ஹீரோ நடிச்சிருக்க உஸ்தாத் பகத் சிங் மூவி டீம் இதே சேம் மார்ச் 19 டேட்டில் தான் துரேந்திரா பார்ட் 2 படமும் ரிலீஸ் ஆகுது. மார்ச் 19 டேட்டில் கேஜிஎஃப் யாஷோடைய டாக்ஸிக் படமும் துரியோந்திரா பார்ட் 2 படமும் ரெண்டுமே பேன் இந்தியா மூவி, ரெண்டுமே மோதிக்கிறதா தான் இருந்துச்சு. இப்போ அந்த மோதலில் இருந்து தான் டாக்ஸிக் படம் தள்ளி வந்து ஜூன் மந்த் ரிலீஸ் ஆகுது. ஸோ இன்றைக்கான சினிமா அப்டேட் முடிஞ்சு. அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான சினிமா தகவலோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் வேல் 10 யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.